வணக்கம். பேராசிரியர் ஜெகதீசன் அவர்கள் உரையாற்றுவார். அகத்தினையும் புறத்தினையும் வகைப்பாடு. தொல்காப்பியம் கூறும் புறப்பொருள் இலக்கணம் தமிழ் மக்களினுடைய புற வாழ்வை விளக்கக்கூடிய ஒரு இனிய பகுதியாகும். தமிழ்நாட்டு மக்கள் மறவர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களது மரச்சிறப்பு போர் முறைகளை தனி கலையாகவே கண்டது. ஆட்சியில் இருந்த மன்னர்களின் வீர மாண்பினை விளக்கும் அரும் திறனாக போர் விளங்கியது. அந்த போர் முறைகளையே தொல்காப்பிய புறத்திணையியல் விளக்குகிறது. தொல்காப்பியர் கால சமூகவியலில் அரசு, அரசாங்க துறைகள், ஆட்சி பற்றிய பல்வேறு விவரங்களை அறிய முடிகிறது. வெற்றி முதலிய ஒவ்வொரு திணைப்போர் நிகழ்ச்சிகளும் பல்வேறு படிகளை உடையதாக காணப்படுகிறது. அந்த படிகளைத்தான் நாம் துறைகள் என்று கூறுகின்றோம். புறம் என்றால் என்ன? ஒத்த அன்புடையார் தாமே அன்றி எல்லோர்க்கும் துய்த்து உணரப்படுவதால் அவை இவ்வாறு இருந்தது என்று பிறருக்கு கூறப்பட முடியுமாதலால் அவை புறம் எனப்படும் என்று நச்சினார்க்கினியர் கூறுகிறார். பொருள் ஈட்டல், பொருள் ஈட்டியவற்றையும் பிறவற்றையும் காவல் புரியும் அரசியல் அறப்பணிகள் முதலிய அனைத்தும் புறம் சார்ந்தவையே. புறத்திணைகள் 7 அகத்திணைகள் 7 ஒவ்வொரு வகையில் தொடர்புடையன. குறிஞ்சிக்கு வெற்றியும், முல்லைக்கு வஞ்சியும், மருதத்திற்கு உழிஞ்சையும், நெய்தலுக்கு தும்பையும், பாலைக்கு வாகையும், பெருந்திணைக்கு காஞ்சியும், கைக்கிளைக்கு பாடானும் புறத்திணைகள் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். உரையாசிரியர்கள் இதற்கான காரணங்களை மிக விரிவாக உரைப்பகுதிகளில் விளக்குகின்றனர். புறத்திணை 7 என்ன? மன்னனால் ஏவப்பட்ட மறவர்கள் வேற்று நாட்டின் கண் உள்ள பசுக்களை கவர்ந்து கொண்டு வந்து அவற்றை காத்து பாதுகாப்பது வெற்றி. நீங்காத மண்ணாசை உடைய ஒரு வேந்தனை மற்றொரு மன்னன் அஞ்சும்படி படையெடுத்து மேற்செல்வது வஞ்சி. படையெடுத்துச் சென்ற வேந்தன் பகை மன்னனின் அரணை, மதிலை முற்றுகை இடுதலும் அழித்தலும் உழிஞ்சை. ஆற்றலையே பொருளாக கொண்டு போர்க்கருதி வந்த அரசனை மாற்று வேந்தனும் ஆற்றலே பொருளாக எண்ணி எதிர்த்து போரிடுதல் தும்பை. கேடில்லாத கோட்பாட்டினை உடைய ஒவ்வொருவரும் தத்தமக்கு உரிய இயல்பை பலப்படியாக மிகுத்து கூறுவது வாகை. தனக்கு ஒப்பற்ற சிறப்பென்னும் செம்பொருளை பெறுதல் காரணமாக யாக்கை, பொருள், இளமை என்பவற்றால் நிலையில்லாத உலகியலை பற்றி கொண்டு அதனால் உண்டாகும் பல்வேறு துன்பங்களையும் பொறுத்து நிற்றல் காஞ்சி. கொடை வள்ளல்களை புலவர்கள் புகழ்ந்து பாடக்கூடிய பகுதி பாடான். இப்படி புறத்திணைகள் 7 அமைத்திருக்கின்றனர். தொல்காப்பியர் கூறக்கூடிய புறத்திணைகள் 7 மட்டுமே. பிற்காலத்திலே தோன்றிய புறப்பொருள் வெண்பாமாலை 12 திணைகளை பேசக்கூடியதாக இருக்கின்றது. அவை வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று 12 படலங்களின் வழியாக புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகிறது. சங்க இலக்கியத்துள் புறத்திணை துறை தழுவி வரும் பாட்டுக்கள் அனைத்தும் அந்த காலத்து மன்னர் நல் இயல்புகளையும் அவர்களை பாடிய நல்லிசை புலவர்களின் சிறப்புகளையும் அக்கால மாந்தர் வாழ்வியல் பற்றிய மாண்புகளையும் விளக்குகின்றன. புறநானூறும் பதிற்றுப்பத்தும் அக்கால மக்கள் நல்வாழ்வையும் மேற்குறிப்பிட்ட சிறப்பு இயல்புகளையும் இனிது உரைக்கின்றன. புறநானூறும் பதிற்றுப்பத்தும் அக்கால மக்கள் நல வாழ்வையும் சிறப்பு இயல்புகளையும் இனிதே உரைக்கின்றன. பதிற்றுப்பத்து இல்லாவிட்டால் பழங்கால சேர மன்னர் வாழ்வை உணரத்தக்க வேறு சான்று நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும். இப்படி புறத்திணைகள் 7 அகத்திணைகள் 7 ஒவ்வொரு வகையில் தொடர்புடையனவாக இருக்கின்றன என்பதை நாம் உணரலாம். அகப்பாடல்களில் புறச்செய்திகள்.
தமிழ் இலக்கியம் பாடுபொருள் பற்றிய கண்ணோட்டத்தில் அகம் புறம் என்னும் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அகம் என்பது அறம், பொருள், இன்பம் என்னும் 3னுள் இன்பம் பற்றிய இலக்கியமாகும். இதை காதல் இலக்கியம் என்றாலும் தகுதியுடையது. ஒருவனும் ஒருத்தியும் கண்டு விளைந்து கூடி இல்வாழ்க்கை ஏற்று வாழும் ஒழுகலாறு அகப்பொருள்களாக அமையும். மனம் முடிப்பதற்கு முன் நிகழும் ஒழுக்கம் களவு என்றும், மனம் முடிந்த பின் நிகழும் ஒழுக்கம் கற்பு என்றும் குறிக்கப்பெற்றுள்ளன. கற்பொழுக்கம் இல்லறத்தை குறித்தாலும் அதன் பார்ப்பட்ட மக்கட் செல்வம், விருந்தோம்பல், அறம்பயிற்றல் முதலான கூறுகளை அகப்பொருள் இலக்கியங்கள் அதிகமாக தன் அகத்தே கொள்வதில்லை. அவையெல்லாம் புறப்பொருளில்தான் அடங்கும். குழந்தைகள் பற்றிய செய்திகள் அகப்பாடல்களில் காண பெற்றாலும் அவை தலைவன் தலைவியர் ஊடலாகிய அன்பு சிக்கலோடு தொடர்புபடுத்தித்தான் வருகின்றன. குழந்தை பற்றிய பாடல் ஒன்றை பாண்டியன் அறிவுடை நம்பி பாடியிருக்கின்றான். இப்பாடல் புறநானூற்றுள் தான் தொகுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறியலாம். புறநானூற்றில் 188வது பாடலாக தொகுக்கப்பட்டுள்ளதை நாம் அறியலாம். புறம் என்பது காதல் ஒழிந்த பிற பொருள்களை குறிப்பது. இவற்றுள் பெரும்பான்மை மானிடரை பற்றியும் சிறுபான்மை கடவுளரை பற்றியும் அமையும். போர், வீரம், கொடை, சமுதாயம், சமுதாய நடைமுறை பற்றிய சான்றோர்களின் அறிவுரை, அறவுரை முதலிய எல்லாம் புறத்தில் அடங்கும். அகப்பொருளில் வரும் 5 பகுப்புகளும் கூற்றுகளும் கவிதை மரபாக இருக்கின்றன. உலகியல் மரபு அல்ல. உலகியல் மரபு அன்று. குறிப்பிட்ட திணையில் குறிப்பிட்ட ஒழுக்கமே நடந்திருக்கும் என கூற இயலாது. எந்நிலத்தும் எவ்வகை ஒழுக்கமும் பயில்வது இயல்பு. அகப்பாடல்களில் வரும் தலைவன் தலைவியர் பிற மாந்தர் முதலியோர் இயற்பெயர்கள் சுட்டப் பெற மாட்டார். மேலும் அகப்பொருள் மாந்தர் புலவர்களால் படைத்துக் கொள்ளப்பட்டவர்களே ஆவர். போர், வீரம், கொடை, புகழ், அறநெறி போன்ற வாழ்க்கையின் புறக்கூறுகளை பாடுவது புறப்பொருள்களின் இயல்பு. அகப்பாடல்களை போன்றே புறப்பாடல்களின் திணையும் துறையும் கவிதை மரபுகளாகவே இருக்கின்றன. என்றாலும் பாடல் பொருளும் புறப்பாடல்களில் காணப்படும் நிகழ்ச்சிகளும் பயிலும் மக்களும் கற்பித்துக் கொள்ளப்பட்டன அல்ல. குறிஞ்சித்திணையில் தலைவியின் அல்லது தலைவனின் கூற்றாக பாடலை பாடும் புலவன் குறிஞ்சியின் கருப்பொருளும் கூதிர் காலமும் பின்னணியாக அமைய கூடல் ஒழுக்கத்தை கற்பனையில் பாடுகின்றார். ஆனால் புறப்பாடல்களில் உறிஞ்சை திணை பற்றியோ அரச வாகைத்துறை பற்றியோ புலவர் கற்பனையாக பாடும் மரபு காணப்படவில்லை. போர், வெற்றி, கொடை, வீரம் முதலியன பற்றிய சற்று மிகையாக கூறும் உயர்வு நவிற்சி அணி தோன்றுகின்றதே தவிர முழுமையாக கற்பித்து பாடியதாக தோன்றும் புறப்பாடல்கள் சங்க இலக்கியங்களில் எங்கும் காண முடியாது என்றே சொல்லலாம். அகம் என்றும் புறம் என்றும் கிளைக்கப் பெறும் சங்க பாடல்களுள் அகத்திணை கூறுகள் புறத்திலும் புறத்திணை கூறுகள் அகத்திலும் விரவி வருகின்றன. இவற்றுள்ளும் அகத்தில் புறம் விரவி வருவதே அதிகமாக காணப்பெறுகின்றன. அகப்பாடல்களில் மன்னர், குறுநில மன்னர், வேளிர் ஆகியோருடைய போர் நிகழ்ச்சிகள், வெற்றி செய்திகள், அவர்களது வளமான நாடுகள், சிறப்புமிக்க தலைநகரங்கள், போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்கள், நடுகள் ஆகியன பற்றிய குறிப்புகள் வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இவையெல்லாம் அகப்பாடலின் உயிராய் விளங்கும் உரிப்பொருள் பற்றி வரமாட்டாது. கருப்பொருள் கூறுகளாகவே வரும். இப்படி வருவனவும் நேர்முக வர்ணனையாக வராமல் பெரும்பாலும் உவமை, உருவகம் முதலிய நிலைகளிலேயே வரும். தமிழ்நாடு வரலாறு பற்றிய ஆய்வுக்கு இத்தகைய அகத்தில் விரவி வரும் புறக்கூறுகள் பல வகையிலும் உதவும் இயல்பின. இவற்றை அகச்சான்றுகள், இன்டர்னல் எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். புலவர்கள் இவற்றை அகப்பாடலில் சேர்த்து வைத்திருப்பதன் காரணம் நம் பாடலை சுவைத்து கேட்கும் மன்னர் அல்லது புரவலர் போன்றோரது வெற்றி, வீரம், கொடை போன்றவற்றை சிறப்பிப்பதாக இருக்கலாம். அல்லது தொலைதூர மன்னர் பற்றியும் நகரங்கள், ஆறுகள் பற்றியும் குறிப்பிடும் இடத்து நந்தர், பாடலி, கங்கை இவற்றினுடைய புகழ்,
வளம் போன்றவற்றின் சிறப்பு கருதியும் குறிப்பிட்டிருக்கலாம். இனி கற்பனை கலந்து உருவாக்கும் கவிதைகளின், குறிப்பாக காதல் பாடல்களில் இயற்கை பொருள்களையும் தொலைதூர நாடு நகரங்களின் பெயர்களையும் சேர்த்து அமைத்திருப்பது அக்கற்பனையை சிறக்கச் செய்யும் வகைகளுள் ஒன்றாக அந்த கவிஞர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இப்படி புறப்பாடல்களில் அகப்பொருள் செய்திகள் விரவி வருவதும் உண்டென்று காணுகின்றோம். ஆனால் இது மிகவும் அருகிய வழக்காகவே காணப்படுகிறது. பாடான் திணைக்குரிய துறைகளுள் கைக்கிளையையும் ஒன்றாக கூறுவது குறிப்பிடத்தக்கது. எனவே அன்பின் ஐந்திணையிலும் கைக்கிளையிலும் தலைவர்களை புகழ்ந்து பாடலாம் என்பது விளங்குகிறது. இதனால் அகத்திணை அடிப்படையிலும் பாடான் பகுதி தோன்றும் என்பதை அறியலாம். இவ்வகை பாடான் பகுதிகளே மன்னர், வேளிர் முதலியோர்தம் போர் சிறப்பு, வெற்றி மேம்பாடு, நகர் நாடு ஆகியவற்றின் கூறுகளாக அகப்பாடல்கள் விரவி வருகின்றன. 8 தொகை நூல்களுள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய அகப்பொருள் நுதலும் இலக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் புறச்செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம். ஐங்குறுநூற்றிலே மருதம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள இந்த அகப்பாடல், தலைவன் தான் புறத்தொழுக்கம் புரிந்த பொழுது தலைவியும் தோழியும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று தோழியிடம் கேட்க, தோழி அவனுக்கு விடை சொல்வதாக அமைந்த பாடல் இதுதான். வாழி ஆதன் வாழி அவினி நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே ஆயே, யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யான ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டோமே என்று கூறுகின்றார். இந்த ஐங்குறுநூற்றினுடைய முதல் 10 வாழி ஆதன் வாழி அவினி எனத் தொடங்கி அகத்திணை தோழியின் கூற்றாகவே அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் இந்த 10 பாடல்கள். இவை அனைத்திலுமே மன்னன் புகழ்தான் பாடப்பட்டிருக்கின்றன. பரப்பெயரோடு கூடி இன்பம் திளைத்திருந்த தலைமகன் ஒருவன் விருந்தினரை துணை கொண்டு தன் வீட்டிற்கு செல்லுகின்றான். விருந்து ஊடல் தீர்க்கும் வாயில், விருந்து ஊடல் தீர்க்கும் வாயிலாகவே அமைகின்றது. இப்படி வீட்டிற்குள் புகுந்த தலைமகன் தலைவியின் இல்வாழ்க்கை சிறப்பை கண்டு மகிழ்ந்து கூறுகின்றான். குறுந்தொகை பாடல் ஒன்றை சான்றாக காணலாம். தோழி ஒருத்தி களவொழுக்கில் ஈடுபட்டும் வரைதற்கு வகையாது காலம் தாழ்த்தி வரும் தலைவனை திருட்டும் பொருட்டு அவன் செவிகளில் விழும்படியாக தலைவிக்கு கூறுகிறாள். இந்த பாடலில் எத்துணை புறச்செய்திகள் பின்னப்பட்டுள்ளன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஏனைய அகப்பாடல்களில் குறிக்கப் பெற்றுள்ள முறையும் காணலாம். அந்த காலத்தில் புகழ்மிக்கதும் பலரால் பலகாலம் பேசப்பட்டதுமாகிய போராக அமைந்திருக்கலாம். அல்லது அதில் குறிக்கப் பெறும் வீரன் தலை சிறந்த வீர பெருமகனாகவோ புலவன் உள்ளம் கவர்ந்தவனாகவோ விளங்கி இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பாடல்தான் குறுந்தொகை 393வது பாடல். மயங்கு மலர் கோதை குழைய மகிழன் முயங்கிய நாடவச் சிலவே அலரே கூகை கோழி வாகை பரந்தலை பசும்பூன் பாண்டியன் வினை வலதிகன் களிரொடு பட்ட ஞான்றை ஒளிருவால் கொங்கரார்ப்பின் பெரிதே, ஒளிருவால் கொங்கரார்ப்பினும் பெரிதே. இதனுடைய பொருள் பார்த்தோம் என்றால், தலைவியே பரவிய மலரை உடைய நின் மார்பின் மாலை குழையும்படி தலைவன் உன்னை சேர்ந்த நாட்கள் மிகச் சிலவே ஆகும். ஆனால் உங்கள் கள ஒழுக்கம் பற்றிய அலரோ மிக பெரிதாக உள்ளது. பிணமிகுதியால் கூகைகள் நிறைந்து ஓலமிடும் வாகை என்னும் இடத்தில் உள்ள செருக்களத்தில் பசுமையான பொன்னாலாகிய பூண்களை அணிந்த பாண்டிய மன்னனது ஏவலாலே போரிடச் சென்ற வலிமை மிகுந்த அதிகன் தன் யானையுடன் இறந்து போன காலத்தில் வெல் படைகளுடன் கொங்கர்கள் செய்த வெற்றி ஆரவாரமாகிய ஆர்ப்புலியை விட அதிகமாக இருக்கிறது களவொழுகம் பற்றிய அலர். இப்படி கூறும் தோழியின் கூற்றில் எவ்வளவு வரலாற்று செய்திகள் நிறைந்துள்ளன என்பதை கண்டு வியக்கின்றோம். புனைந்துரை இலக்கியங்களிலும் நாட்டு நடப்புகளை மறவாத இயல்புடையவர்களாக பழந்தமிழ் புலவர்கள் விளக்கி இருக்கின்றதை நாம் உணர்கின்றோம்.
இந்த பாட்டில் குறிக்கப்பெறும் பசும்பொன் பாண்டியனுக்கும் கொங்கருக்கும் பகைமை உண்டு என்பது இவ்விருவருடைய போர் நிகழ்ந்தது என்பதும், வாடா பூவில் கொங்கர் ஓட்டி நாடு பல தந்த பசும்பூட் பாண்டியன் என்ற அகநானூற்று பாடல் வெளிப்படுத்துகிறது. எனவே கொங்கரால் அதிகன் போரில் கொல்லப்பட்ட பின் பாண்டியன் மிடல் கொண்டு கொங்கரோடு பொருது அவரை தோல்வியுறச் செய்திருத்தல் கூடும். களிற்றொடு படுதல் களிற்றுடன் நிலை என்னும் துறைபாற்படும். வென்ற வீரர் ஆர்த்தர் இயல்பு என்ற குறுந்தொகை மூலம் அறியலாம். இந்த உரை குறிப்பால் அகநானூற்று பாடல்களில் விரவிய புறச் செய்திகளை அறிவதோடு தமிழக வரலாற்று அறிவை பெறவும் வாய்ப்புகள் அகப்பாடல்களில் அதிகமாக இருக்கின்றன என்பதையும் நாம் உணர வேண்டும்.